ஸ்ரீ ஸ்ரீ பரமம்ச யோகானந்தரின் கிரியா யோக உபதேசங்களை அடிப்படையாக கொண்ட சொற்பொழிவு யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் நூலக அரங்கில் நேற்று மாலை நடைபெற்றது. கிரியா யோகம் மகிழ்ச்சி மற்றும் வெற்றிகரமான வாழ்விற்கான திறவுகோல் எனும் தலைப்பில் இந்த ஆன்மீக சொற்பொழிவு இடம்பெற்றது. யோகதா சத்சங்க சொசைட்டி ஆஃப் இந்தியாவின் மூத்த சந்நியாசி சுவாமி சுத்தானந்தகிரி இந்த சொற்பொழிவை நிகழ்த்தினார். எந்த மதங்களை சேர்ந்த மகான்களும் எல்லா மதங்களும் இறைவன்கிட்ட தான் வந்துருக்கு. அந்த எல்லா மகான்களும் அந்த கடைசி உள்ளுக்குள்ள போய் இறைவனை பிடிச்ச பிறகு, அதாவது தனக்குள்ள இருக்கிற மையத்துல இருக்கிற இறைவன், அதை போய் அவங்கள கண்டுபிடிச்சாங்க. அவங்களோட கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் என்ன சொல்றாங்கன்னா, எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரே ஒரு உண்மை பரமசிவானந்தர் சொல்றது, அது ஒரு பொதுவான ஒரு திட்டம், இறை திட்டம் உள்ளது. அப்ப இறைவனோட திட்டத்தோட நம்ம இணையும் போது, வாழ்க்கையை இணைக்கும் போது, இறை சித்தத்தோட நம்ம சித்தத்தை இணைக்கும் போது நமது வாழ்க்கை அதே மாதிரி தான். நம்ம எப்போதுமே தாழ்வு மனப்பான்மை இருக்குன்னு வச்சுக்கோங்க, எப்போதுமே சோர்வு மனப்பான்மை, எப்போதுமே தோல்வி மனப்பான்மை, பயம், கோபம், எப்போதும் நம்ம அந்த மாதிரியே நமக்குள்ள எண்ணங்கள் இருந்ததுன்னா வாழ்க்கை அதே மாதிரி தான். நமது உள்ளுக்குள்ள எப்போதும் உற்சாகம், மகிழ்ச்சி, ஆனந்தம், சமாளிக்கக்கூடிய திறமை, தைரியம், அந்த மாதிரி நமக்குள்ள எண்ணங்கள் இருந்ததுன்னா அதே மாதிரிதான் வாழ்க்கை அமையும். எண்ணம் போல் வாழ்க்கை. யோகதா சத்சங்க சொசைட்டி ஆஃப் இந்தியாவின் மூத்த சந்நியாசி சுவாமி சுத்தானந்தகிரியின் மற்றுமோர் சொற்பொழிவு கொழும்பு பௌத்த கலாசார நிலையத்தில் ஜூன் 5 வெள்ளிக்கிழமை மாலை 5:30 நடைபெற உள்ளது. இதனிடையே எதிர்வரும் 6 மற்றும் 7 தியான நுட்பங்கள் தொடர்பிலான 2 நாள் பயிற்சி செயலமர்வு ஒன்றை இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயத்தின் சுவாமி விவேகானந்தா கலாசார நிலையத்தில் சுவாமி சுத்தானந்தகிரி நடாத்த உள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும்.